அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும். எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய ஏகஜோதியாம் இறைவனின் திருவடிகளை வணங்கி சர்வலோக சித்தர்களின் ஆசீர்வாதத்துடன் குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவருள் கருணையினால் இன்றைய தினம் கோத்தகிரியிலே 2 நாள் போகர் குருகுல கல்வி வகுப்பினை துவங்குகின்றோம். ஆன்மீக மெய்யன்பர்களே, சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள். அற்புதமான தருணம், அற்புதமான ஒரு நன்னாள். இது போன்ற ஒரு நன்னாள் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை வாய்த்திருக்குமான்னு தெரியாது. இதுக்கப்புறம் வாய்க்கிறது இறைவனோட திருவருளில் தான் இருக்குது. இந்த 2 நாள் அற்புதமான தருணத்தை இந்த ஜென்மத்திலேயே மிக முக்கியமான நாளாக கருதி ஒழுங்காக நம்ம உழைச்சோம்னா சித்தர்கள் சத்தியமாக உலகத்திற்கு நிரூபித்து காட்டிய எல்லா மனிதனும் மரணத்தை வென்று காலனை வென்று காலனுடன் ஆசீர்வாதத்துடன் சாகா கல்வியை கற்று யுகங்கோடி காலம் இக்கடத்திலே இருக்கலாம் என்பதை நிரூபிக்கக்கூடிய அற்புதமான தருணமே இந்த 2 நாள். இதற்கெல்லாம் பல இன்னல்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த நிகழ்ச்சி போன நிகழ்ச்சி மாதிரி நீங்கள் எளிமையாக வந்திருக்க யாராலையும் முடியாது. எல்லாருக்கும் அவங்களுக்கு கர்மா அப்படின்னா என்னன்னு கண்ணு முன்னாடி உங்களுக்கு காட்டி தான் இங்கே வந்திருப்பீங்க. அது வெறும் பணத்தில் மட்டும் சொல்லலை. பணங்கிறது கூட பணம் என்றெல்லாம் நான் சம்பாதிக்கிறேங்க, என் பணம் இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அப்பாற்பட்டு அந்த கர்மா அப்படி நிறுத்தி காட்டியிருக்கோம் உங்களை. இங்கே வர எல்லாருக்குமே கடைசி நாள் வரைக்கும் போவோமா போகமாட்டோமாங்கிற ஒரு டைலமாவிலேயே ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். பலரோட ஊழ்வினை, பலரோட கருமத்தை நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. இந்த 2 நாள் நெருப்பு மாறி எல்லாத்தையும் கடந்து நின்னோன்னா இத்தனை வயசு வரைக்கும் இந்த லௌகீகத்தில் நாம் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணமோ, எதெல்லாம் சுகம்னு நினச்சோமோ அந்த சுகத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு எது உண்மையான மகிழ்ச்சி, எது உண்மையான பரிபூரண ஆனந்தத்தை கொடுக்குங்கிற இந்த அற்புதமான கல்வியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த கடை தேறலாம். கண்டிப்பாக அந்த சொர்க்கம், வைகுண்டம், கைலாயம் இது கண்டிப்பாக இக ஜென்மத்தில் அடையலாம். 2 நாள் தியாகம் பண்ணணும். இந்த 2 நாள் ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நாளாக கருதுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பலரும் வரேன்னு பல பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனால் சில பேரால் தான் இங்கே வர முடிஞ்சுச்சு. இன்கேஸ் இந்த நிகழ்ச்சிக்கு புக் பண்ண சில பேராலேயே இன்னைக்கு இங்கே வர முடியல. காரணம் ஊழ்வினை. இந்த ஊழ்வினைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். இப்போ சாதாரணமாக இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ நிகழ்ச்சி நடக்குது. ஆன்மீகங்கிற பேரில் எவ்வளவோ நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, எவ்வளோ குருங்கிற பேரில் என்னென்னமோலாம் செய்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக போகலாம். பணம் இருந்துச்சுன்னா, டைம் இருந்தால் ஈஸியாக போய் கலந்துக்கலாம். ஆனால் நம்முடைய நிகழ்ச்சிக்கு மட்டும் சோதனை வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையை மட்டும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நெருங்கவே முடியாது. பொய்யை ஈஸியாக அடைஞ்சிடலாம். உண்மையை அடைய முடியவே முடியாது. உண்மையை அடைகிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இறைவன் என்பவன் சத்தியமான உண்மை.
அவனை தவிர உண்மைங்கிறதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது உலகத்தில். அந்த உண்மையை நாம் அனுபவிக்கணும்னா அதற்கு நம்மளுக்கு தகுதி வேணும். இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை. இந்த பொய்யான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க தினம் தினம் பொய்யாவே பேசி பொய்யாவே வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்மளால் சத்தியமான உண்மையை, அதுவும் ஒரு உண்மையான குருவை கொண்டு அந்த நிலைக்கு அடைகிறதுக்கு 1008 தடவுளும் பேர் தான் கர்மா. ஒன்றுமே செய்ய முடியாது. ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய சோதனையை கொடுக்கும். சோதனையை கடந்தீங்களா, கடக்கலையா? கடந்தா ஜெயிக்கலாம், கடக்கலையா அதோட உரம் கட்டிடுவாங்க. பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்மீகத்தில் ஒரு தெய்வ உபாசனை அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு மண்டலம் ஒரு 48 நாளோ 45 நாளோ நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு வரும்போது கடைசியாக ஒரு 40 நாளைக்கு மேலே கொஞ்சம் கடுமையான சோதனையாக இருக்கும். உபாசனை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை உபாசனை பண்ணவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இதை சொல்லுவாங்க. சாதாரண ஒரு கணபதி மந்திரத்தில் இருந்து எந்த மந்திரம் நீங்கள் எடுத்தாலுமே 100% முடிவில் ஒரு பெரிய ஒரு சோதனை ஒன்று இருக்கும். அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அது சித்தியாகும். அந்த சோதனையில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சு, அந்த மந்திரம் சித்தியாகாது. அப்போ எது ஒன்று வாழ்க்கையில் உண்மையான ஒரு விஷயத்தை நாம் அபியாசம் பண்ணணும், நாம் அதை அடையணும் அப்படின்னா ஒரு சோதனை காத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நல்லா படிக்கிறோம், கிளாஸில் ஒரு வருஷம் ஒரு படிப்பை படிக்கிறோம். அப்போ நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. பட் ஃபைனல் எக்ஸாமில் முல்லாண்டு தேர்வில் நான் செகண்ட் வந்துட்டேன்னா, இல்லை நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருப்பேன், இப்போ நான் செகண்ட் வந்துட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. எண்டில் ஒரு சோதனை வைப்போம் முழுசாக, அதில் என்ன ரிசல்ட். இப்படி ஆன்மீக வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தருணத்தை கடக்கிறதுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராக இருங்க. எப்பெல்லாம் நீங்கள் உண்மையான இறைவனை நோக்கி, இறை வழிபாடை நோக்கி, உண்மையான குருமகானோட காட்டி கொடுக்குற பாதையில் போகிறீங்களோ அப்போ எல்லாமே சோதனை இருக்கும். பலரும் சொல்லுவாங்க, நாங்கள் குருவை பார்த்துட்டோம், குருவை பார்த்த இடத்துக்கு எல்லா சோதனையும் போயிடணும், கர்மாலாம் கழிஞ்சிடணும், இருக்க என்ன ஈஸியாக தானே இருக்கும், ஏன் டஃப்பாக இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. தியான வகுப்பு முடிஞ்சு அடுத்த தியான வகுப்பு வர வரைக்கும் நீங்கள் ஈஸியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, நல்ல மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துருப்பீங்க, அந்த தரம்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த படிநிலை வர்றதுக்கு அடுத்த வகுப்புக்கு தான் தடவலும். அது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே போயிட்டுருக்கும் லைஃபு. ஏன்னா கர்மா குறையுது. அடுத்து ஒரு நிலைக்கு வரணும்னா கர்மா பிரேக் பண்ணும். இது ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊழ்வினைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஊழ்வினையோட தாக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்மளை பற்றிய நாம் எண்ணிய எண்ணங்களும் நம்மளை பற்றி பிறர் எண்ணிய எண்ணங்கள் இரண்டும் சேர்த்து தான் உங்கள் ஊழா நிற்கிது. நம்மளை பற்றி நல்லா தான் எண்ணுவோம். நான் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல ஒரு கல்வி இருக்கணும், நல்ல ஒரு மனைவி இருக்கணும், நல்ல ஒரு வீடு இருக்கணும், இல்லை நான் பெரிய ஞானி ஆகணும், நான் சித்தனாகணும். நம்மளை பற்றி நல்லா தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்மளை பற்றி நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அப்படி இருந்தும் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கலை.